Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல கால்பட்ரு கம்பெனி ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1988ல ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் பிசினஸ்ல இருக்காங்க. மேஜரா இவங்களோட ப்ராஜெக்ட்ஸை மகாராஷ்டிரா ரீஜன்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பார்க்கும்போது ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், ரிட்டைல் ஸ்பேசஸ் அண்ட் இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்ஸ் டெவலப்மெண்ட்ல ஸ்பெஷலைசேஷனா இருக்காங்க. இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா கால்பட்ரு, அட்வே, கால்பட்ரு, விவாண்ட், ஸ்ருஷ்டி, நமா, அர்டினே, விர்ட்டுவஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா 75 ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சர்வீசஸ் 7+ சிட்டிஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யாராவது இந்த கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸ்ல பில்டிங் வாங்கி இருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லோக்கல் ரெசிடென்ட்ஸுக்கு மட்டும் இல்லாம என்ஆர்ஐஸுக்கும் செப்பரேட் சப்போர்ட் வச்சிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு நான் பாசிட்டிவான அப்டேட்டா பார்க்குறேன். இந்த கம்பெனி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற ரீஜன்ஸ் பார்க்கும்போது தானே, நொய்டா, சென்னை, தானே வெஸ்ட், நவி மும்பை, லோனாவாலா, நாக்பூர், மும்பை, பூனே, கர்ஜத், இண்டூர், ஹைதராபாத் அண்ட் ஜோத்பூர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கால்பட்ரு லிமிடெட் கம்பெனியில 3 சப்சிடரி கம்பெனிஸும் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சப்சிடரி கம்பெனி பாத்தீங்கன்னா கால்பட்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அண்ட் தேர்ட் பார்க்கும்போது ஸ்ரீ சுபம் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட். மார்ச் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனி கரண்டா 40 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்போது ரெசிடென்ஷியல் ஏரியால 64 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, கமர்ஷியல்ல 10 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அண்ட் மால் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல பார்க்கும்போது எம்எம்ஆர் அதாவது மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன்ல மட்டுமே 72.50% ஆஃப் டெவலப்மெண்ட் ஏரியா பண்ணியிருக்காங்க. பூனேல 20.15 அண்ட் அதர்ஸ் கேட்டகரியில 7.35ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 85% அளவுக்கு எம்எம்ஆர் ரீஜன்ல இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் எம்எம்ஆர் ரீஜன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA அண்ட் நெட் ஒர்த் பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரியில லாஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல 116.51 crores அளவுக்கு லாஸ் புக் பண்ணியிருக்காங்க அண்ட் 23ல பார்க்கும்போது 229.43 crores அளவுக்கு லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல லாஸ் வேல்யூ கம்மியாக இருந்தாலும் இன்னுமே இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது இயர் கேட்டகரியில அதிகமாகிட்டு இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்ட்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நெகட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 387 rupees சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 414 rupees per share சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த கம்பெனி கண்டினியூஸா லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கிறதுனால earnings per shareம் நெகட்டிவா தான் இருக்கு. எப்பவுமே ஒரு கம்பெனியோட earnings per share நெகட்டிவா இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் PE ரேஷியோவை கண்டுபிடிக்க முடியாது. ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோ 64.01ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ நெகட்டிவா இருக்கிறதுனால டைரக்ட் கம்பேரிசன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 23ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. பட் 24ல ஆல்மோஸ்ட் ஹாஃபா குறைஞ்சிருக்கு. இது இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்டா நான் பார்க்குறேன். அண்ட் EBITDA பார்த்தீங்கன்னாலும் கண்டினியூஸா நெகட்டிவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாலும் இந்த கம்பெனி இன்னுமே ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறதுனால ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் நெகட்டிவான பொசிஷன்ல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது ஒப்ராய் ரியாலிட்டி லிமிடெட், மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், சன்டெக் ரியாலிட்டி, மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ், கீஸ்டோன் ரியல்டர்ஸ் அண்ட் பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்
இந்த கம்பெனி ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் லீஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 7263 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் கொடுக்குற ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவோட ஹவுசிங் அஃபோர்டபிலிட்டி ட்ரெண்ட் வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் ரீசெண்டாக ஆர்பிஐயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசன்னால ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். இந்த புஷ் எல்லாமே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸை இன்னுமே டெவலப் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 3 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த கம்பெனி இன்னுமே லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க. அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் இயர் 24ல மோர் தென் 70% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து எம்எம்ஆர் ரீஜன்ல இருந்து மட்டுமே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த மும்பை ரீஜன்ல டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து 23.27% சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா அட்ரிஷன் ரேட் அப்படின்னா ஒரு கம்பெனில ஒரு இயர்ல எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்றாங்க அப்படின்னு மீனிங். யூஸ்வலா டெவலப்டு கம்பெனிஸ்ல அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ளதான் இருக்கும். ஸோ இதுவும் இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஜூன் 24 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 26 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 36 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1590 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 38 rupees per share பேசிஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஜூன் 27 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து ஜூலை 1. நெக்ஸ்ட் ஐபிஓவோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 100% மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 81.3% மெயின்டைன் பண்றாங்க. யூஸ்வலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா கால்பட்ரு ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன், பியர் கம்பேரிசன் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 11 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 2.5% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியிற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.